Hello everyone, this is Priya Mukesh and welcome to our channel Right Tuition. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இயற்கணித முற்றொருமைகள், அதாவது Algebraic Identities ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பேசிக்கான ஃபார்முலாஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 ஃபார்முலாஸ் சேர்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா a plus b the whole square. ஸோ ஃபார்முலா a square plus 2ab plus b square. செகண்ட் ஃபார்முலா a minus b the whole square. ஸோ இது ஒன்றும் வித்தியாசம் இல்லை, a ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் b ஸ்கொயரும் அப்படியே வரும். ஸோ மைனஸ் வந்திருக்கலாம், மைனஸ் 2ab. அடுத்து பார்க்க போகிறது a plus b a minus b. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வரும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அண்ட் ஃபோர்த் ஒன் x plus a x plus b. So x square a plus b x plus ab. Then fifth one a square plus b square. நீங்கள் a plus b the whole square ஐயும் a square plus b square ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ a square plus b squareக்கு ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. ஒன்று ப்ளஸ் வச்சு இன்னொன்று மைனஸ் வச்சு. ப்ளஸ் வச்சு பார்க்கலாம். a plus b the whole square minus 2ab. அதே இதில் மைனஸ் வச்சுன்னா ஒன்றும் இல்லை, இங்கே மட்டும் மைனஸ் a minus b the whole square plus 2ab. அதாவது இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ். தென் சிக்ஸ்த்து ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர். இதுக்கும் ரெண்டு விதமான ஃபார்முலா இருக்குது. ஒன்று a ப்ளஸ் 1/a the whole square minus 2, இது ஒரு ஃபார்முலா. a minus 1/a the whole square plus 2 ஒரு ஃபார்முலா. இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ரைட் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.